Greetings everyone. நம்ம டெய்லி prelims பாயிண்ட் ஆஃப் வியூல 5 क्वेश्चन பார்க்குறோம். இன்னைக்கு என்ன क्वेश्चंस இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். So first question பார்த்தோம்னா which country has become the 100th country to join International Solar Alliance அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, as a full member. ஓகே, முழு உறுப்பினராக சர்வதேச சோலார் கூட்டணியில் முழு உறுப்பினராக இணைந்த 100வது நாடு எது அப்படிங்கறத கேள்வி. ஓகேங்களா? So இந்த சர்வதேச சோலார் கூட்டணி பார்த்தோம்னா நமக்கு 2015ல உருவாக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? இந்தியாவும் பிரான்சும் சேர்ந்து தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. டிராபிக் ஆஃப் கேன்சர் டு டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இதற்கு இடைப்பட்ட நாடுகள் பார்த்தோம்னா அதிகமா சூரிய வெளிச்சம் அதிகமா இருக்கும். ஸோ இந்த நாடுகள் தான் இதுல உறுப்பினர்களா இருக்காங்க. ஓகேவா? அந்த வகையில 100வது உறுப்பினரா யார் வந்திருக்காங்க அப்படிங்கறத கேள்வி. யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பராகுவே அப்படிங்கிற இந்த நாடு தான் வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது who is the only opposition leader to become prime minister of India? அதாவது இந்தியாவில் பிரதமரான ஒரே எதிர்கட்சி தலைவர். முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? இந்தியாவில் பிரதமரான ஒரே எதிர்கட்சி தலைவர். 10 வருஷம் கழிச்சு இப்பதான் ஒரு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்காங்க. சோ அந்த வகையில பிரதமரான ஒரே எதிர்கட்சி தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அடல் பிஹாரி வாஜ்பாய். இவர் மட்டும்தான் எதிர்கட்சி தலைவராக இருந்து பிரதமர் பதவிக்கு வந்தவர். ஒரே ஒருத்தர் அவர் மட்டும்தான். சரிங்களா? பிரதமர்கள் வேணா எதிர்கட்சி தலைவர்களா இருக்கலாம். எதிர்கட்சி தலைவர் பிரதமரானது ஒரே ஒருத்தர் தான், அடல் பிஹாரி வாஜ்பாய் மட்டும்தான். சரிங்களா? அடுத்தது who is called the prime minister in waiting according to British parliamentary tradition அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபுப்படி காத்திருப்பு பிரதமர் என அழைக்கப்படுபவர் யார்? ஓகேங்களா? பிரிட்டிஷ் பாராளுமன்றம் இதை நம்ம டிஎன்ஏல பார்ப்போம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி. பிரைம் மினிஸ்டர் இன் வெயிட்டிங் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க அப்படின்னா எதிர்கட்சி தலைவரை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? லீடர் ஆஃப் ஆப்போசிஷன். அதாவது ஷேடோ கேபினெட் அப்படிங்கிற ஒரு முறை வந்து நமக்கு பிரிட்டிஷ்ல நடைமுறையில இருக்கும். ஷேடோ கேபினெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி நமக்கு ஒரு பிரதமர் இருக்காரு, உள்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் எல்லாமே இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு டீமை எதிர்கட்சியும் போடுவாங்க. பிரதமருக்கு ஈக்குவலா இங்க ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு. இங்க ஹோம் மினிஸ்டர் இருக்காருன்னா இவங்களும் ஷேடோ ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இவங்க என்னெல்லாம் பதவிகளை வச்சிருக்காங்களோ அதே ஈக்குவலண்டா இவங்களும் எதிர்கட்சி பதவிகளை வச்சிருப்பாங்க. சோ இவங்க என்னெல்லாம் வேலை பண்றாங்களோ அதை கிரிட்டிசைஸ் பண்றது, அதை ஆராயக்கூடியதுதான் இந்த ஷேடோ கேபினெட்டோட வேலையா இருக்கும். ஓகேவா? இந்த ஷேடோ கேபினெட் முறையில பிரைம் மினிஸ்டர் இன் வெயிட்டிங்னு யாரு சொல்லுவாங்கன்னா லீடர் ஆஃப் ஆப்போசிஷனை தான் சொல்லுவாங்க. சரியா? ஸோ பிரிட்டிஷோட ஆக்ட், ஒரு ட்ரெடிஷன் அது. அடுத்தது ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் மீட் ஹெல்ட் இன் விச் கண்ட்ரி? நிதி நடவடிக்கை பணிக்குழு கூட்டம் எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர்ல நடந்திருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது Consider the following statements. Tamil Nadu has 25 corporations. நாமக்கல், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, காரைக்குடி are the new corporations அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தமிழ்ல பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சிகள் உள்ளன. நாமக்கல், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகவே புதிய மாநகராட்சிகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேவா? தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்கு. ஓகேங்களா? அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட். ஸோ இந்த சட்டத்தை வந்து திருத்தினதன் மூலியமா நமக்கு ஒரு 4 நகராட்சிகளை வந்து மாநகராட்சிகளாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? தமிழ்நாடு அர்பன் லோக்கல் பாடிஸ் ஆக்ட் 1998 வந்திருக்கும். ஓகேங்களா? ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கார்பரேஷன் இருக்கு அப்படின்னா 21. இப்போ ஒரு 4 பேரை சேர்த்தனால நமக்கு 25 அப்படிங்கிற நம்பருக்கு வந்திருக்கும். ஓகேவா? 4 பேர் யாருன்னா நாமக்கல், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி. இவங்க தான் அந்த 4 பேர். சரிங்களா? ஸோ இவங்களை பத்தி நம்ம டிஎன்ஏலையும் பார்ப்போம். சரிங்களா? ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இரண்டும் சரி அப்படிங்கிறதா சரியான வழி. சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்திருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.